மாணவருடைய முழுமையான வளர்ச்சிக்காக வகுப்பறை சுவர்களுக்கு அப்பால் என்ன பண்ணியிருக்கேன்னா, எங்கள் மாவட்ட சார்பாக மாணவர்களை அழைத்து கொண்டு அறிவியல் சுற்றுலாவாக திருவனந்தபுரத்தில் இருக்கிற தும்பா ராக்கெட் ஏவுதளத்திற்கும் கோளரங்கத்திற்கும் போயிட்டு வந்திருக்கிறேன் அழைச்சிட்டு. அதுக்கு பிறகு உயர்கல்வி வாய்ப்புகளை பற்றி மேல்நிலை 2ஆம் ஆண்டு படிக்கின்ற மாணவர்களுக்கு பல்வேறு உயர்கல்வி நிறுவனங்கள் மதுரைக்கு போய் பார்த்துட்டு வந்திருக்கிறோம் மாணவர்களை அழைச்சிட்டு. அதுக்கு பிறகு மாவட்ட அளவில் நடைபெறுகின்ற தலைவர்களுடைய பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு தமிழ் வளர்ச்சித்துறையால் நடத்தப்படுகின்ற பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி ஆகியவற்றில் கலந்து கொண்டு எங்கள் மாணவர்கள் வெற்றிகளை பெற்றிருக்காங்க. குறிப்பாக எங்கள் பள்ளியை பற்றி சொல்லணும்னா 1330 குரட்பாக்களையும் ஒப்புவிக்கின்ற மாணவர்களை, திருக்குறள் முற்றோதல் செய்கின்ற மாணவர்களை தமிழ் வளர்ச்சித்துறையின் சார்பில் முதலமைச்சர் அவருடைய சான்றொப்பமிட்ட பாராட்டு சான்றிதழ் மற்றும் ரூபாய் 15,000ற்கான காசோலையை பெற்று தந்திருக்கிறோம். தமிழ் இலக்கிய திறனறி தேர்வுக்காக 11ஆம் வகுப்பில் அது தொடங்கப்பட்ட முதல் ஆண்டில் 10 மாணவர்களையும் கடந்த ஆண்டு 7 மாணவர்களையும் வெற்றி பெற செய்தோம். ஒவ்வொரு மாணவரும் தலா 36,000 ரூபா பரிசு தொகை வாங்கியிருக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் மாவட்டத்தில் நடைபெறுகின்ற புத்தக திருவிழாவிற்கு விருதுநகருக்கு 350 மாணவர்கள் மற்றும் ஆசிரியர் பெருமக்களை 5 பேருந்துகள் கட்டணம் இல்லாமல் அந்த மாணவர்களை அழைத்து புத்தக திருவிழாவில் பங்கு பெற்று புத்தகங்களை வாங்குவதற்கு, வாசிப்பை ஊக்கப்படுத்துவதற்கு தொடர்ந்து அந்த முயற்சிகளையும் எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இப்படி வகுப்பறை சுவர்களுக்கும் அப்பாலும் நமது மாணவ செல்வங்கள் தன்னிகரற்ற மாணவர்களாக உருவாவதற்கு என்னளவில் இந்த பணிகளை மேற்கொண்டிருக்கிறேன்.